ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் நாட்டு கூடை தான். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நார்மல் நாட்டு கூடை ஃபுல்லாக எனக்கு போட்டு காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இந்த கூடையை நான் போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். காது பின்னுற வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். அதோட இதையும் பாருங்கள். இது வந்து ஒரு சிஸ்டர் இதே கலரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே கலர் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து முன்னாடி நான் ஒரு கூடை போன வருஷத்தில் நான் ஒரு கூடை நான் போட்டிருக்கேன். அது வந்து மஞ்சளும் ஆரஞ்சுமா கலந்த மாதிரி போட்டிருக்கேன். அது போஸ்ட்டில் வைக்கிறேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நார்மல் நாட்டு தான் நம்ம போட போகிறோம். ஒரு கூடை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்லேருந்து எங்களுக்கு தனியாக போட்டு காட்டுவீங்களான்னு. நம்மளுக்கு இப்போ தனியாக போட்டு காட்டுறதுக்கெலாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. அதனால் பொதுவாக போடுறோம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நார்மல் நாட்டு கூட போட்டு காட்டுங்கன்னு இருந்தாங்க. அதுக்கு வந்து நான் வந்து 20 ஒயர் வெட்டியிருக்கிறேன். சுற்றி வர நார்மல் நாட்டு கூட ஃபஸ்ட்லேருந்து எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 20 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 6 அடி 6 அடியும் ஒரு அரை அடியும் 6 அடியில் நான் வந்து 20 ஒயர். பச்சையில் வந்து 14, கருப்பில் வந்து 14, கருப்பில் வந்து 6 வெட்டியிருக்கிறேன். இடையில 2 2 போட்டு நீட்டாக போடுவோமேன்னு நான் வெட்டியிருக்கிறேன். நீ போட்டு காட்டுவோன்னு தான் யாரும் கேட்கல. இதை சும்மா நான் உங்களுக்கு போட்டு காட்டுவோமேன்னு தான் இதையும் நான் போட்டு காட்டுறேன். நார்மல் நாட்டு எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2 ஒயரையும் எடுத்து சமமாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்து இப்படி போட்டு இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து மேலே போடணும். மேலே போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல பள்ளம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இதில் நீங்கள் சொருவிட்டிங்கனாக்கா இதுதான் நார்மல் நாட்டு. இப்படி தான் பின்னணும். நான் இப்போ வந்து இது வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன். நார்மல் நாட்டு, மல்லிகை மொட்டு, அமலா நாட்டு எல்லாமே போட்டிருக்கேன் ஒரு வீடியோவாக. அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதேமாரி நம்ம நார்மல் நாட்டு போட்டுக்க வேண்டியதான். இப்படி தான் வரும் நார்மல் நாட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் 2ஆக மடிச்சுக்கணும். சமமாக மடிச்சுக்கோங்க. போட தெரியும் எல்லாருக்கும். போட தெரியாதவங்களுக்கு நான் இதை நான் போட்டு காட்டுறேன். இதை ஆரம்பத்தில் இந்தமாரி போட்டுக்கோங்க. இப்படி சமமாக மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இது வந்து சுற்று வயர். இது சுற்று வயரில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா 6 இன்ச்சு விட்றணும். இப்போ இதில் ஒரு வயர் எடுக்கிறோமா, எடுத்து அப்படியே என்ன பண்ணுறோம், இப்படியே வச்சுட்டு வரோம். இப்படி இதில் வச்சு இப்படியே அளந்துக்கணும். அளந்து வந்தோம்னா இந்த ஓரம் இருக்குது பாருங்கள். இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து 6 இன்ச்சு விடணும். நம்ம வந்து அரை அடி விட்டாலும் சரி, டேப்பில் 6 இன்ச்சு விட்டாலும் சரி, இப்படி எடுத்து தான் வரணும். நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். 6 இன்ச்சு விட்டால் போதும். இந்த இடத்துல வந்து இதை மடிக்கிறோம். இவ்வளோ விட்டுட்டு இந்த நீட்டில் மடிக்காமல் இதில் மடிக்கிறோம். இதில் மடிச்சுக்கிட்டு இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த பச்சை வயரை எடுத்து இதில் மாட்டுறோம். நீங்கள் ஆரம்பத்தில் போடுறோம், நீங்கள் வந்து இந்தமாரி கலராக எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி போட்டுட்டு ஒரே கலரில் போடாதீங்க. இந்த ஒயரை எடுத்து இதில் மாட்டுங்க. மாட்டி இதை இப்படி இழுத்துக்குங்க. இதை பார்த்தே நீங்கள் கற்று போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மறு ஒயரை எடுக்கிறோம். எடுத்து இது வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து சைடு ஒயரு. நீங்கள் ஃபஸ்ட்டில் பின்னுறவங்களா இருந்தால் இந்தமாரி கலராக எடுத்துக்கோங்க. ஒரே கலரில் போட்டால் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அதனால் இந்தமாரி சைடில் இந்த ஒயரும், இது வந்து இதுமாரி ஒயரு, இது ஒயரு. சைடு ஒயரில் வந்து 6 இன்ச்சு விட்டுக்கோங்க. 6 இன்ச்சு விட்டாலும் சரி, 5 இன்ச்சு விட்டாலும் சரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இது வந்து சுற்று வயர், கண்டோடு இருக்கிற பாருங்கள், கண்டோடு இருக்கிற சுற்று வயர். இதை என்ன பண்ணுறோம், இப்படி மடிக்கிறோம். இப்படி மடித்து இதை இந்த மடித்து வச்சுருக்கோம், அதை மேலே தூக்கி போட்டு இது மேலே தூக்கி போட்டு இது போகிறோம். எல்லோரும் போட்டுடலாம், ஈஸியாக தான் இருக்கும். எல்லோரும் போட்டுடலாம். இந்தமாரி போட்டுருணும். போட்டுட்டு மறுபடி கருப்பில் ஒன்று எடுத்துக்கும். ஏன்னா 2 பச்சை 1 கருப்பு, 2 பச்சை 1 கருப்பு, இப்படி தான் நான் போடலான்னு இருக்கேன். நீட்டாக போட்டு ஒரே ஒயரில் போட்டால் தான் புதுசாக போடுறவங்களுக்கு தெரியும். நம்ம கட்டமாக போட்டு வெட்டி வெட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது. அதனால தான் இது ஒரே நீட்டாக போடலான்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து போட தெரியாதவங்களும் போட்டுடலாம் ஈஸியாக. ஒரே ஒயரை எடுத்து நம்ம மேலே பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். இப்படி சமமாக வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த சுற்று வயர் கண்டோடு இருக்குல்ல, அதில் இப்படி மாட்டி இதில் மாட்டணும். இதேமாரி தான் மறுபடியும் 2 பச்சை இப்படி நீட்டாக பின்னிட்டிங்கனாக்கா சுற்று வயரை கீழே வெட்டாமல் ஒரே ஒயராக மேலே வரைக்கும் பின்னிட்டு வந்துடலாம். நீங்கள்
அப்புறம் 2 பச்சை, இதேமாரி தான் போட்டுட்டு வரணும். நான் இது ஃபுல்லாக போட்டவுடனே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன் 20ம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 19 20 20ம் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சு இப்படியே அளந்து வெட்டி விட்டுக்க வேண்டியதான். இந்த ஓரத்தில் உள்ளதில் இப்படி அளந்து இப்படி வெட்டிக்க வேண்டியதான். இப்போ வந்து மறு ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இருக்க வரிசை இந்த ஓரம் இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்தில் உள்ள ஒயரை அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் வச்சு அளந்து சுற்று ஒயரை வச்சு அளக்குறோம். அளந்து இப்படி போட்டு இதை மடிச்சுக்கணும். ஒயர் கண்டோடு இருக்க அதை அப்படி மடிச்சுக்கணும். மடித்து இது உள்ள போட்டுட்டு மறுபடி இப்படியே பின்னிக்க வேண்டியே வர வேண்டியதுதான். இதை பொறுமையாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது சுற்று வயிறு, இதை இப்படி மடிச்சுக்கிட்டு பள்ள பகுதி இங்கே கீழே இருக்குது, மேலே மேட்டு பகுதி இருக்குது. இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், கருப்பு ஒயரு, அதை வந்து இப்படி மேலே சுற்றணும். சுற்றி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து, இது கண்டோட உள்ள ஒயரு, அதை எடுத்து மேலே போடுறோம். போட்டு இப்படி பின்னுறோம். இப்படியே பின்னிக்கிட்டே வந்து இன்னொன்று போடுறோம். இப்படி பாருங்கள், இப்படி மடிச்சுக்கிட்டு அதை எடுத்து இப்படி சுற்றி இப்படி எடுத்துக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இந்த ஒயர் பச்சை ஒயர் எடுத்து இது விட்டுணும். அதே தான், இது இப்படியே பின்னிக்கிட்டே இப்படியே வந்துட வேண்டியதான். இப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் அளந்து வெட்டி விட்டுக்கணும். இது வந்து நடு சென்ட்ரு ஒயரு. இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுணும். நல்லா தெளிவாக சொல்கிறேன், இதை நீங்கள் பார்த்து புதுசாக போகிறோம் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து சென்ட்ரு ஒயரு நம்ம போட்டுட்டோம். இதுக்கப்புறம் 4 வரிசை நான் இப்போ எப்படி அளந்து விட்டு போட்டனோ அதேமாரி மேலே 4 வரிசை, இல்லை 1 போட்டோமா இல்லை 3 போட்டோம்னா 4, இங்கே கீழே அதேமாரி 4 வரிசை போட்டணும். 4 வரிசை என்ன செய்கிறோம், இப்படி பெரட்டிக்கிட்டு இதை பெரட்டிக்கிட்டு இப்படியே பின்னிக்கிட்டு வந்தோம்னா 4 வருஷம் வந்துடும். எப்போ பின்னாலும் இந்த சைடு இடது கை பக்கம் வச்சு பின்னணும். அதை இப்படி பெரட்டும் போதும் இந்த இடது கை பக்கம் தான் அளந்து விட்டு பின்னுற மாதிரி வரும். அதேமாரி பின்னிக்கங்க, தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். இதில் மேலே 4 கீழே 4 போட்டுட்டு இதேமாரி அளந்து வெட்டி விட்டுட்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 8 வரையும் போட்டு முடிச்சிட்டேன். நான் நடு சென்டரில் வந்து நம்ம முடிச்சு போட்டுருந்தோமே, அந்த முடிச்சு தோற்கு பாருங்கள் முடிச்சிருக்கு. இங்கே ஒரு 4 வரி, அங்கே ஒரு 4 வரி, மொத்தம் வந்து 9 வரி. 8 வரி இல்லை 9 வரி நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து தென்னங்குச்சி எப்படி சொருவுறதுன்னு காட்டுறேன். நான் எங்கே பார்த்தாலும் தென்னங்குச்சி நான் வச்சுட்டேன், உங்களுக்காக காட்டுறேன். இது வந்து மெல்லிசு குச்சி தான், மொத்தமான குச்சியாக எடுத்துக்கங்க. நீங்கள் அடியிலேருந்து போட்டுட்டு வாங்க. இந்தமாரி மெல்லிசு குச்சியெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டியதான். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல கூட்டாத தென்னங்குச்சியாக எடுத்துக்கங்க, புதுசாகவே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி போட்டு அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இங்கே மெல்லிஸ் இல்லாமல் மொத்தமாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க. மெல்லிசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் வந்து சொறி இருக்கிறேன், ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சு இப்படி நல்லா இழுத்து உள்ள வரைக்கும் இந்த வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். அதை இப்படி லேசாக கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம உடச்சி இப்படி விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு இது போட்டுறோமா, குமுள் வந்து 4 பக்கத்துக்கு நான் குமுள் வச்சுருக்கேன். இந்த பக்கத்துக்கு வச்சா உங்களுக்கு வீடியோவில் உழுவில், அதனால் 4 பக்கத்துக்கு நான் வச்சுட்டேன். அதை பாருங்க, இந்த முக்கோணம் மாதிரி இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல வர நாட்டில் உள்ளே வச்சு சொருவி அமுக்கிட வேண்டியதான். இதை அமுக்கிருக்கேன் பாருங்கள், கையாலே அமுக்க வரும். இந்தமாரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நடு சென்டரில் ஒன்று வைக்கணும்னாக்கா இதில் நம்ம 20 போட்டிருக்கோம். இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குது பாருங்கள். 10ல் இதில் வந்து நடு சென்டரில் இங்கே 10 போயிடும். நடு சென்டரில் வந்து நம்ம 9 போட்டிருக்கோம். 1 2 3 4 விட்டுட்டு இந்த 5வது இதில் நடு சென்டரில் இப்படி வச்சிடணும். இப்படி கணக்காக அப்படி வச்சு உள்ளே தள்ளி இங்கே பாருங்கள், ஈஸியாக அப்படியே அமுக்கி விட்ட வேண்டியதான். கையாலே அமுக்கலாம். அமுக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சுற்று வயிறு போட்டு ஏணிப்பறி முடிச்சு வந்து நம்ம போட போகிறோம். ஒரே சுற்று வயிறாக போகிறதுக்கு தான் நான் கருப்பை நான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்படி வந்து மடிச்சுக்கணும். நான் எல்லா வீடியோலும் போட்டிருக்கேன். நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி போடணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மறுபடியும் அவர்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி பின்னுறதுன்னு. ஏன்னா புதுசாக போடுறேன் நீங்கள். இதை பாருங்கள், இதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் விட்டுட்டு இதை இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து ஒரு ஒயரில் எந்த ஒயரானாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஒயரை எடுத்து இப்படி மாட்டிட்டு இதை தூக்கி மேலே போடுறோம். மேலே போட்டுட்டு இந்த பச்சை ஒயரை எடுத்து இந்த லூப் உள்ளே போடுறோம். இந்த லூப் உள்ளே போட்டு இப்படியே இழுக்கிறோம். இதை இழுத்து இப்படி இழுத்துட்டு இதை இப்படி இழுத்தும் ஒரு நாட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் வரிசைலாம் போடணும். இன்னொன்று போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு இப்படி சுற்றி இதை தூக்கி மேலே போட்டு இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இன்னொன்று போடுறோம். இப்படி பாருங்கள், விளச்சிக்கிட்டு இதை மேலே சுற்றிக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு இதை எடுத்து இப்படி போட்டோம். இதேமாரி வரிசைலாம் பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். மூளையும் வளரும்போது மூளையும் வளைஞ்சிரும். இப்படி பாருங்கள்,
இந்த இடத்துல வந்து மூளை வளைஞ்சி வரும். ஒன்று விடாமல் பின்னிட்டு வந்தீங்கன்னா மூளை அழகாக வளைஞ்சி வந்துடும். இப்படியே பின்னிக்கிட்டு வந்துட்டு அப்படியே சுற்றி வந்து இங்கே வரும்போது ஏணிப்படி முடிச்சு நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. இதை சொல்லிட்டு போடணும். எல்லா வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். இதில் ஆரம்பத்தில் போகிறதுனால நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சுற்றி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வெட்டி விட்டது வரைக்கும் நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டு ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம கொஞ்சம் விட்டுட்டு பின்னணும். அதில் வந்து நம்ம வந்து இதில் சொருனாலும் சரி, இந்த பக்கம் சொருனாலும் சரி, இதில் சொருவி கூட நீங்கள் கீழே கொண்டு போயிடலாம். முன்னாடி இதை சொருவிட்டு அப்படியே இப்படி கீழே கூட கொண்டு போயிடலாம். நீங்கள் அப்படியே ஒரு 5-6 இதில் அப்படியே சொருவி விட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த இடத்துல வந்து இந்த இடத்த லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணி மேலே தூக்குறோம். எல்லா வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். இது ஆரம்பத்துலேருந்து போடணுங்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். இது உள்ளே விட்டு இதில், ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க இது வரைக்கும் போட்டே பழகலையாம், தனியாக கற்று தரீங்களான்னு கேட்டாங்க. சரி, அவங்க நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கண்ணா. கூடயே பார்த்தோன்னா பின்னவும் ஆசை வருது உங்களுக்கு. வச்சுட்டு இதை என்ன பண்ணுறோம், இழுத்துட்டோன்னா இது உள்ளே வந்துருக்கு. இதை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி அவங்க இந்த ஒரு கூடையை போட்டு பார்த்தாங்கன்னா மறுபடியும் அவங்க போட்டுடலாம். இதேமாரி இப்படியே வரிசலாக பின்னிட்டு வரணும். மறுபடியும் ஒரு நடை நான் ஏணிப்படி முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா 2 நடை காட்டுவோம் அப்படின்னு இருக்கேன். மறுபடியும் இதேமாரி பின்னிக்கிட்டு வரிசலாக வந்து ஏணிப்படி முடிச்சு நான் காட்டுறேன். அதே மாதிரி தான் ஃபுல்லாக பின்னணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் பின்னிட்டு வந்தேன். முதல்ல வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ண ஒயரு இந்த இருக்கு பாருங்கள், அடியில் இருக்குது. இது வந்து இப்போ 2வது நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒயரை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி இதையும் மேலே தூக்கி லூஸ் பண்ணி மேலே இழுத்துட்டோமா. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, இப்படி மடித்து இது உள்ளே விட்டுரும். நான் எப்படி மடிக்கிறேனோ அதேமாதிரி மடித்து உள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இது உள்ளே விட்டுரும். உள்ளே விட்டுட்டு இதை லேசாக இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி இழுத்துட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுறோம், நல்லா அழுத்தமாக இழுத்துட்டோம்னாக்கா உள்ளே ஓடிடும். இங்கே பாருங்கள், உள்ளே போயிட்டா அதை அப்படியே இப்படி திருப்புறோம். அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த நாட்டில் போகிறோம். இதில் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த நாட்டில் பச்சையில் உள்ள மடித்து இதை மேலே சுற்றி போட்டு இது போகிறோம். இதை வந்து ஃபுல்லாக இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நான் எப்படி ஏணிப்படி முடிச்சு 2 கடை காட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்து நீங்கள் போட்டு வாங்க. இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் போட விட்டு பார்த்து நீங்கள் போடுங்க. ஒரே ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஒரே ஒயரில் சுற்றிலும் ஒரே ஒயராக நீட்டாக பின்னிட்டு வந்து கடைசியில் முடிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள், பார்த்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுத்தமாக நான் பின்னி முடிச்சு கொண்டு வந்துட்டேன். ஒரே ஒயரில் எத்தனை வருஷம் வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 19 வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்றா கீழே அமுக்கி நம்ம சொருவிட்டு காது போட வேண்டியதான். இது வந்து எப்படி முடிச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு இதையும் காட்டுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ பின்னி முடிச்சிருக்கோமா, இது வரைக்கும் வந்துட்டோம். 19 வருஷம் வந்துட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இது வழக்கம் போல் இதை லூஸ் பண்ணி இதை வந்து மேலே தூக்கணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறோமோ அதேமாரி தான் போட்டு இந்த ஒயர் இப்படி மடித்து இந்த லூப்லேயே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் போட்டுட்டு இப்படி இழுத்துட்டோம்னாக்கா ஏணிப்படி முடிச்சு வந்துடும். இதை என்ன செஞ்சிடும், வழக்கம் போல் இப்படி பரட்டிக்கிட்டு இதை வந்து இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறதில்ல, முடிச்சிட்டோம். அதனால் இப்போ கொஞ்சோண்டு வெட்டி விடணும். அதை வெட்டி விட்டுட்டு இந்த வெட்டி விட்ட ஒயர் வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி வரிசலாக முன்னாடி வெட்டி விட்ட ஒயரை நம்ம சொருவிக்கிட்டு தான் அதை நம்ம சொருவோம். இல்லை 2 3 நாட்டில் நம்ம வரிசலாக ஃபுல்லாகவே சொருவிடலாம். சொருனா உங்களுக்கு அழுத்தமாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இதை வந்து அப்படியே மடிக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம எந்த வரிசையெல்லாம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நம்ம எங்கே வேணாலும் மடித்து ஆரம்பத்துலேருந்து சொருகிட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் 2 நாட்டு சொருகி காட்டுறேன். இதை என்ன செஞ்சிடும், இந்த வரிசையை விட்டுணும். இதை எடுக்கிறோம், இந்த பக்கத்து வரிசையை விட்டுட்டு நேராக இதுக்கு இது நேர் கூட அழகாக நேராகவே வந்துடும். இந்த இதை விட்டுட்டு 3வதுல பாருங்கள் அங்கிடுச்சா. இதை நம்ம இழுத்து இப்படியே சொருவிக்க வேண்டியதான். ஃபுல்லாகவே சொருவிடுங்க. சொருவிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கரெக்டான அளவு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னிருக்கிறோம். ஒயரமும் கரெக்டாக இருக்குது. பாருங்க, இதேமாரி தான். இதெல்லாம் நம்ம சொருவிட்டு நான் உங்களுக்கு காது போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கூடையை போட்டு முடிச்சிட்டேன். இந்த காது தான் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த காது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். அது 1 வருஷம் இருக்கும். இந்த கூடை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வர்றதுனால
இந்த காதையும் உங்களுக்கு போட்டு காட்டுவோன்னு இருக்கிறேன். உள் ஒயர் வந்து 4 ஒயர் எடுத்திருக்கேன். 4 2ஆக மடித்தோம்னா 8 ஒயர் வந்து நான் வந்து கையால் வந்து 3 முழம் எடுத்தேன். சொருகிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கையால் 3 முழம் எடுத்தேன். இதில் எத்தனை அப்படின்னு பார்க்குறோம். 1 2 3 4 4 அடி. 1 2 5 இருக்குது. நான் 4 அடியும் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. 4 வந்து ஏன்னா சொருகிறது உங்களுக்கு கரெக்டாக நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் 4 எடுத்தாவே போதும். 4 ஒயர் நான் எடுத்துக்கிறேன். 4 அடியில் 4 ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1 2 3 4 5 வருஷம் கீழே தான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6வது வருஷத்துக்கும் 7வது வருஷத்துக்கும் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். 1 2 3 4 5 5வது வருஷத்துக்கும் கீழே போட போகிறோம். 1 2 3 4 5 6 5 வருஷம் கீழே இந்த சைட்லேருந்து 6 4 4 5 இதில் வந்து இப்படியே போத்துக்கோங்க. அதான் அப்படியே சமமாக இழுக்க வேண்டியதான். உள்வயிறு 2 எடுத்திருக்கேன். கையால் 6 முழம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஸ்கேலால் அளப்போம் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 5 2 3 4 5 6 7 8 8 முக்கால் இருக்குது. 8 இருக்குது. நீங்கள் வந்து 8 அடி வச்சுக்கோங்க. 8 அடி வச்சுட்டு நீங்கள் இந்த காதை பின்னுங்க. நான் சுற்றி இந்த காதை சுற்றி வர்றது வந்து 20 டேப்பால் 20 இன்ச்சு வச்சுருக்கிறேன். பாருங்க டேப்பால் 20 இன்ச்சு. பாருங்க இப்படியே சுற்றி வர்றதில் காது இப்படி சுற்றி வர்றது இது வரைக்கும் 20 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து உயரமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் உயரமாக தான் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு உயரமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி பின்னிக்கோங்க. இந்த 2 ஒயரையும் என்ன செய்கிறோம், இங்கே பாருங்க இது மாட்டினமே அந்த உள்ளுக்குள்ளேயே மாட்டிட வேண்டியதான். மாட்டி இப்படி இழுத்துக்கணும். சமமாக இழுத்துக்கணும் தான். இது ஈஸியான காது நான் முன்னாடி நான் போட்டிருக்கேன். இது வந்து கூடையோடு காட்டுறதுக்காக இதை நான் போடுறேன். நான் கொஞ்சம் போட்டு காட்டிட்டு சொருவும் போது காட்டுறேன். இது கட்டு போடுற காது தான். சமமாக இழுத்தாச்சு. சமமாக இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ஈஸியாக இந்த காது ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். அது பாருங்கள் இங்கே 2 ஒயர் இங்கே 2 ஒயர் இருக்குது. இப்போ வந்து பச்சை எடுத்துவோம். இந்த பச்சையை இங்கே பாருங்கள் இந்த ஒயருக்கும் கீழே மாட்டி இப்படி கொண்டு வந்துடணும். அப்புறம் மறுபடியும் இந்த பச்சை இந்த ஒயருக்கும் கீழே மாட்டி இப்படி கொண்டு வந்துடணும். அப்புறம் இந்த பக்கம் வெள்ளை இந்த ஒயருக்கும் கீழே மாட்டி இப்படி கொண்டு வந்துடணும். அடுத்தது இந்த வெள்ளை இந்த ஒயருக்கும் கீழே மாட்டி இப்படி கொண்டு வந்துடும். அதான் இதை அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். 4 ஒயரையும் போட்டுட்டோம். இப்படி இழுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு முத போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே இந்த காது சொல்லி கொடுக்குறேன். இங்கே வரும் இந்த பச்சைக்கு கொஞ்சம் மேலே இந்த பச்சை இருக்குது. எப்போ பின்னாலும் வலது பக்கத்தை தான் நீங்கள் முன்னாடி போட்டு பின்னணும். இங்கே பாருங்கள் கீழால் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இப்படி கீழால் எடுத்துட்டோம். அப்புறம் வெள்ளை மேலே எது லேசாக இருக்கோ எப்போ போட்டாலும் வலது பக்கம் போடுங்க. இந்த காது ஈஸியாக பின்னிட்டே வந்துடலாம். இறுக்கமாகவும் இருக்கும். உள்ளே அழுத்தமாக ஒயர் வச்சு அழகாக சொருவிக்க வேண்டியதான். நான் வந்து 4 ஒயராக 8 வச்சுருக்கிறேன். 8ஐயும் அப்படியே நான் சொருவிட்டால் கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக போட்டுக்கிட்டு 25 பின்னி உள்ளே மாட்டிட்டு சொருவும் போது உங்களுக்கு நான் எப்படின்னு சொருவதுன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 20 இன்ச்சு காது நான் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடித்து இதை பாருங்கள் இப்படி ஒரு கட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த ஒயர் பின்னிட்டு வர ஒயரை எடுத்து இங்கே பின்னிட்டு வந்தோமா அந்த ஒயரை எடுத்து என்ன பண்ணுறோம், இப்படி சுற்றிட்டு இது உள்ள விட்டு இப்படி இழுத்துக்கிறோம். ஒரு முடிச்சு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அந்த முடிச்சு இங்கேயும் இழுத்துக்கிட்ட அப்படியே நின்றோம். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வந்து நேர் பார்த்து நம்ம வைக்கிறோம். 1 1 2 3 4 5 வரிசைக்கும் 6வது வரிசையில் மாட்டியிருக்கோம். அதேமாதிரி 1 2 3 4 5 முடிஞ்ச 6வது வரிசை தான். அதில் வந்து நம்ம வந்து கீழே பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம கோக்கணும். இந்த அந்த கருப்பில் எப்படி கோக்குறதுனாக்க நீங்கள் வேறு கலராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை எண்ணி பார்த்து போடுங்க. காது கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் இதில் பாதி சொருவிக்க வேண்டியதான். இதில் பாதி
சொருவிட்டு அப்படியே சேர்த்து கீழே ஒரு முடிச்சு. ஒரு முடிச்சு இது ஃபுல்லாக ஒரு முடிச்சு மொத்தமாக இருந்தால் 2ஆக பிரித்து 2 முடிச்சா போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நம்ம இதெல்லாம் சொறி விட்டுற வேண்டியதான். அப்படியே நீட்டுக்கு நான் பண்ணி சொறி காட்டினேன்னே அதேமாரி சொறிவிட வேண்டியதான். சொருவி வாட்டம் எப்படி இருக்கோ கையில் குத்தாத அளவுக்கு சொறிவிடணும். சொருவிட்டு இந்த பச்சை இருக்க இந்த பச்சையும் கீழே இந்த இடத்துல இப்படி விட்டு வாங்கி கோத்துடணும். ஏன்னா அது பச்சை தான் நான் கட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சையில் தான் கட்டு போட்டிருக்கேன். அது இந்த ஒயர் வந்து ஒரு பக்கத்துக்கு தான் வரும். இது ஒரு இந்த சைட்லையும் இந்த ஒயர் இந்த சைட்லையும் வரும். நான் அதை வந்து சொருவிட்டு இந்த கட்டு போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லா வயரும் நான் சொருகிருக்கேன் பாருங்கள். இப்படி இந்த பக்கமாக இப்படி போட்டால் தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த 2 வயர் நான் பச்சை கட்டுறதுனால இந்த 2 வயர் பச்சை நம்ம போட்டோமே வயர் அதில் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே பாருங்கள், ஒரு வயரை வந்து கீழே நம்ம சுற்றிட வேண்டியதான். இப்படி போட்டு அடுத்தது இந்த லூப்பு அப்படியே ப்ளஸ் மாதிரி சுற்றிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே கிடக்கும். இதில் சுற்றி நம்ம கட்டும் போட்ட மாதிரி இருக்கும். இதை சுற்றி சொருவிட வேண்டியதான். ஈஸியாக சொருவிடலாம். தள்ளி சொருவுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இது மேலே ப்ளஸ் மாதிரி, அப்புறம் இதில் அதேமாரி அந்த சைடு வந்து 2 அரை அடி ஒரு அடி எடுத்து 2 அரை அடியில் இந்த பக்கத்துக்கு இப்படி நேராக வச்சு இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு. இதில் எப்படி கட்டு போகிறோன்னா அந்தமாரி போட்டுருங்க. இப்போ ப்ளஸ் மாதிரி போட்டாச்சா, அப்புறம் இதை இப்படி போட்டு உள்ளே சொருவிட வேண்டியதான். இப்போ வந்து இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் மாதிரி அதை போட்டுட்டேன். இந்த ஒயர் இந்த 2வது ஒயர் ஒன்று வந்துச்சு, அதை உள்ளே இப்படி தள்ளியிருக்கேன். இது ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறோம், இப்போ 2வது ஒயர் இது தள்ளுறதுல வந்து இந்த மேலே ஒரு நாட்டு, இந்த நாட்டில் நம்ம சொருவிட வேண்டியதான். சமமாக கையில் குத்தாமல் இப்படி சொருவிட்டேங்க. இது இருக்கும் இப்படி சொருவிட்டு இந்த மாநில அப்புறம் கையில் குத்தாமல் சொருவணும். இப்போ சொருவணும். இதில் 3 கட்டு போட்டோம். கட்டு போட்டு அப்படியே நம்ம இந்த 2 வயரையும் அப்படியே சொருவிட வேண்டியதான். அதேமாரி அரை அடி ஒரு அடி எடுத்து இல்லை ஒரு கையில் ஒரு மலை எடுத்து 2ஆக வெட்டி மேலேயும் இந்த சைடும் ப்ளஸ் மாதிரி போட்டு சொருவிட்டாங்க. கூட முடிஞ்சிடுச்சு.